Hi guys, welcome to Arun Divi YouTube channel. ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறமா நம்ம சேனலில் ஒரு லாங் வீடியோ இன்றைக்கி தாங்க போஸ்ட் பண்ணுறேன். அதுவும் இண்டிவிஜுவலாக நானே எடுத்து எடிட்டிங் பண்ணி போட்டிருக்கேன். மெயினாக க்ளீன் பண்ணுறது, ஒர்க் பண்ணுறது, இது லாங் வீடியோவாக போட்டதே இல்லை. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். வேறு என்ன மாதிரி வீடியோஸ் போடலான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு க்ளீனிங்கில் கிச்சன் தாங்க ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்கிறது கிச்சன் அண்டு பெட்ரூமாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கிச்சனை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு 4-5 மந்த் முன்னாடி இது ஆல்ட்ரு பண்ணிட்டோம். இந்த மாதிரி டிசைன்லாம் பண்ணியாச்சு, ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதில் பாப்பா கற்பூரவள்ளி தலை செடி வச்சுருந்தேன். நான் அடிக்கடி கோல்டு வரும். மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு இதுதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க கிச்சனில். அதனால் இங்கே தான் சன்லைட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ எங்களில் பால்கனி அந்த மாதிரி ஐடியாவில் ஒன்றா மொட்டை மாடி போகணும், இல்லைன்னா இந்த மாதிரி வச்சா தான் உண்டு. ஸோ அதனால் இது மட்டும் கிச்சனில் வச்சு பாதுகாத்துட்டு வந்துட்டுருக்கேங்க. அதோட லீவ்ஸ் எல்லாம் விழுந்து கொஞ்சம் குப்பை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கிச்சன்லேயே நடந்த எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சு. அதையெல்லாம் க்ளீன் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அதுதாங்க ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம கற்பூரவள்ளி செடி க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு புத்தாஸ், எனக்கு புத்தர்னால் ரொம்ப பிடிக்குங்க. ஸ்டாச்சுவாக பார்த்தாலும் சரி, ஃபோட்டோவாக பார்த்தாலும் சரி, புத்தர்னாவே எனக்கு ரொம்ப ஃபேவரட். அது எனக்கே தெரியல. இது என் தம்பி என்னோட ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணதுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. என் தம்பி அது நாங்கள் ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி ரிலேஷன்ஷிப் தான். அது கிஃப்ட் பண்ணோன்னே எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. அது இப்போ பார்க்கும்போது அவனோட ஞாபகம் வரும், அவன் கிஃப்ட் பண்ணது அப்படின்னு. அப்புறம் எங்கள் கிச்சனில் ஒரு மெயினான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்ஸா தாங்க. எனக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா ஃபோன் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன், சார்ஜ் இருக்காது. அந்த மாதிரி டைமில் சாங் கேட்டே வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு அலெக்ஸா தான். இந்த டிஜிட்டல் ஹப் கோயம்புத்தூரில் தான் பர்ச்சேஸ் பண்ணார். அப்போ மேரேஜ் ஆன புதுசில் மந்த்லி ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் அப்போ கிஃப்ட் பண்ணது எந்த மந்த்துன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படியே அதை முடிச்சுட்டு இங்கே வந்துட்டேங்க. இங்கே சரி ஓகே, இதெல்லாம் கொஞ்சமாக டஸ்டிங் பண்ணுவோம், ரொம்ப நாளாச்சு டஸ்டிங் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இது நான் அவருக்கு 100th டே, மேரேஜ் 100th டேக்கு கிஃப்ட் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா 2 உண்டியல், ஒன்று பாப்பாவுக்கு, ஒன்று எங்களுக்குன்னு வச்சுருக்கேன். இது எல்லாமே இது மேரேஜ்க்கு முன்னாடி எங்கள் என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு தான் அவரோட பர்த்டே, அப்போ கிஃப்ட் பண்ணது. அந்த யானை ஃப்ரேம் அவர் எனக்கு கிஃப்ட் பண்ணது. எல்லாமே ஒரு லாங் வீடியோவாக, இன்னொரு கிஃப்ட் மட்டுமே நிறையா இருக்குது. அது எங்களோட லவ்ஸை உங்களோட நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மேலே எல்லாம் இருந்துச்சுங்க டெஸ்ட்டு. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க புதுசாக வேக்யூம் வாங்கியிருந்தாங்களா. சரி நாங்களும் வாங்கலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கும். ஒரு 2 மந்த்துக்கு அப்புறம் சரி வாங்கி யூஸ் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி வீடெல்லாம் மாப் போகிறதுனால இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என்னோடய ஹேர் ஃபால் ஓவராக இருக்குங்க. என்னோட நிறைய ஹேர் கீழே இருக்கும். நம்ம மாப் போடும்போது அந்த ஹேர்னாலேயே பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். சரி அந்த அக்கா யூஸ் பண்ணி பாரு அப்படின்னாங்க. நானும் வாங்கிட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ப்ரைஸ் 2000 தான். ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த லிங்க் வேணும்னாலும் சொல்லுங்கள். அந்த அக்கா கிட்ட நான் வாங்கி உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வீடு மாப் போடும்போதே அவங்க அப்பா பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி விட்டுட்டாரு. இந்த அடுப்பு மட்டும் கழுவுற பொறுப்பை அவர்கிட்ட கொடுத்தாச்சுங்க. பாப்பா பார்த்தீங்களா எப்படி சில் பண்ணுறா. இது எல்லாமே மண்டே டியூஸ்டே எடுத்த வீடியோஸ் தான். மண்டே ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க் முடிச்சுது. டியூஸ்டே ஃபுல்லாக பாப்பா ஒரே ஜாலி தான். அந்த கீழ் வீட்டு பாப்பா வந்துட்டான்னா அவள் எது எடுக்கிறாளோ அதுதான் வேணும். கார் எடுத்தால் கார் வேணும், குதிரையை போய் தொட்டால் குதிரை வேணும். 2 பேரும் கொஞ்சம் அடிச்சுக்குவாங்க தான். இவ தான் ரொம்ப அந்த பாப்பாவை போட்டு அடிப்பேன். அந்த பாப்பாவோட பேர் கார் குழலி. நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். மேடம் இப்போ நடந்து பழகிட்டாங்க. சரியான சேட்டைங்க. இத்தினூண்டு இருந்துக்கிட்டு அது பண்ணுற வேலையெல்லாம் இருக்கே. அந்த WWல வர மாதிரி என் மேலே குதிக்கிறது, அந்த மாதிரி செம்ம சேட்டை. அப்புறம் ஈவினிங் அவளுக்கு இப்போ மக்கானா புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். நெய் கொஞ்சமாக விட்டு மக்கானா போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி நம்ம இப்படி உடச்சோம்னா பட்டுன்னு ஒரு சவுண்டு வரணும். அந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கங்க. அவளுக்கு பிடிக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவளுக்கு பல் இருக்கு இல்லையா, குட்டி குட்டியாக இருக்கிறதுனால அது கடித்து சாப்பிட்றதுக்கு அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவள் அவளோட ஸ்நாக்ஸை என்ஜாய் பண்ணி நல்லா சாப்பிட்டு நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு இதை ட்ரை பண்ணுங்கள். அவளுக்கு இப்போ தான் 1 இயர் முடிஞ்சு 1 மந்த் ஆகுதுங்க. ஸோ அந்த 6 பல் இருக்குது. அதை வச்சு சாப்பிட்றா பார்த்திங்க எப்படி. அதுக்கப்புறம் எங்களுக்கு காலிஃப்ளவர் பக்கோடா போட்டிருந்தா ரொம்ப சூப்பராக வந்துச்சு. கடலை மாவு 3 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் போட்டு அதுலேயே சீரகத்தூள், மிளகாத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் ஆயில் வேணால் 1 ஸ்பூன் விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி
இதை வந்து ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது, உடனே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிடணுங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். நம்ம சிக்கன் மாதிரி வச்சு எல்லாம் போடக்கூடாது, உடனே கலக்கின உடனே சுட சுட ஆயிலில் வச்சு போட்டு எடுத்தால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அந்த நர்சரி போன வீடியோ போட்டிருப்போம், அங்கேருந்து வாங்கிட்டு வந்த ஃப்ளவரை வந்து மேலே வச்சாச்சு. இந்த லாங் வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.